ஓம் சாந்தி. நான் ஓர் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி ஆவேன். ஆத்மாவாகிய நான் மம்மாவை பற்றிய அளப்பெரிய சிறப்பு அம்சங்களை அனுபவம் செய்வதற்காக மீட்டு பார்க்கின்றேன். மம்மா ஜெகதாம்பா ஞானத்தின் சொரூபமாக ஞானேஸ்வரியாக இருந்து கல்வியை மேலோங்கச் செய்தார். மம்மா ஜெகதாம்பா தைரியசாலியாகவும் ஆட்டசைக்க முடியாதவராகவும் இருந்தார். மம்மா அனைத்து தெய்வீக குணங்களின் சொரூபமாகவும் இருந்தார். நம்முடைய பார்வையின் ஆதாரத்தில் தான் நம்முடைய எண்ணங்கள், அனுபவங்கள் எல்லாமே இருக்கின்றது என புரிய வைத்தார். பாபா என்ன சொன்னாலும் அதற்கு மம்மா ஒரே ஒரு பதில் ஆம் என்பது தான் அவரின் சிறப்பு. மம்மா தந்தை மீது முழுமையான அன்பை கொண்டிருந்தார். நிச்சய புத்தி உடையவராக இன்று எது செய்ய வேண்டுமானாலும் இன்றே செய்ய வேண்டும் என்ற உறுதி உள்ளம் கொண்டவர். மம்மா அனைத்து குழந்தைகளின் சிறப்பியல்களை மட்டுமே பார்த்து உலகத் தாயாக மம்மா அனைத்து குழந்தைகளுக்கும் தூய அன்பை வழங்கினார். மம்மா பெற்ற அனைத்து பொக்கிஷங்களையும் சுயநலமற்று அனைவருக்கும் வழங்கினார். இப்படிப்பட்ட எனது மம்மா ஜெகதாம்பாவை பார்ப்பதற்காக நான் ஆத்மா இந்த ஸ்தூல உடலின் நெற்றிப்புருவ சிம்மாசனத்திலிருந்து விடுபட்டு சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் கடந்து வெள் ஒளியாலான சூட்சும உலகை வந்தடைகின்றேன். இங்கு தேவதையாக ஒளி உடம்புடன் பாபாவும் மம்மாவும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மம்மா என்னை கண்டதும் அன்பு நிறைந்த புன்சிரிப்புடன் வா குழந்தாய் என அழைத்தார். நான் அருகில் சென்று நின்று கொண்டேன். மம்மா அன்பு நிறைந்த கண்கள் மூலம் என்னை பார்த்தபடி எனக்கு சக்தி வாய்ந்த சகாஸ் தந்து கொண்டிருந்தார். நான் லேசாகுவதை அனுபவம் செய்தேன். அதன் பின் நான் ஆத்மா மம்மாவிடம் விடைபெற்று கீழே இறங்கி வந்து எனது நெற்றிப்புருவ சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அன்பு அதிர்வலைகளை அனைவருக்கும் பரப்புகின்றேன். ஓம் சாந்தி.